Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ கரண்ட் இயர் புக் சேஞ்சஸில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ இதில் எந்தெந்த கொஷின்லாம் இப்போ கரண்ட் இயரில் இருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. என்ன பேட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான். பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து இந்த மாடல் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. 8 மார்க்ஸ், 1 மார்க்ஸில் வந்து டோட்டலாக 8 மார்க்ஸ். 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. கட்டுரை, கடிதம், அடுத்தது இலக்கண பகுதி, அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருந்தால் அது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த ரிமைனிங் கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எவையேனும் 2 அணுக்கு விடை தருக, 2 மதிப்பெண் கொஷின் இது. எவையேனும் 2 கொஷின் 3 கொடுத்துட்டு ஏதாவது எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் எது கிளியராக தெரியுமோ அதை எழுதுங்க. மேக்ஸிமம் தமிழை பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாமல் எழுத பார்த்துக்கோங்க. எவையேனும் 2 அணுக்கு விடை தருக. திரும்பவும் வந்து 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்ட்டு பார்த்திங்கன்னா எவையேனும் 5 அணுக்கு மட்டும் விடை தருக. இது பார்த்திங்கன்னா மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம்ல இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் பேட்டர்னில் வரக்கூடிய கொஷின்ஸ் தான் இதில் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்றதுனால அந்த இயரோட போட்டிருக்காங்க. நீங்கள் 13, 14, 15, 16 ஏதேனும் ஒன்றுக்கு மட்டும் பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு கவிதை பிழையோட பின்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து புணர்ச்சி விதி. நெக்ஸ்ட்டு நம்பர் 18 பார்த்திங்கன்னா தமிழாக்கம் தருக. ஸோ கொடுத்துருக்காங்க நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். அடுத்து த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்ல்ட். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்க. அடுத்து எவையேனும் 2 அணுக்கு விடை தருக. 4 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. 20, 21, 22 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 கேட்டிருக்காங்க. அகெயின் ஒரு 4 மார்க், அதாவது 2 கொஷின் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று. மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. 23, 24 இதில் ஏதாச்சும் ஒன்று ஆன்சர் பண்ணுங்கள். 4 மார்க் கொஷின். அடுத்தது ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக. 6 மார்க் கொஷின். பொறுப்புணர்ச்சி இருந்து ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மனிதனின் பண்பு முகத்தை விவரிக்க. 25, 26 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் திங் வந்து 27 வந்து மனப்பாட பாடல். மனப்பாட பாடலில் வந்து 6 மதிப்பெண் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக படித்து பிழை இல்லாமல் எழுதி பார்த்துருங்க. ஹெட்டிங் எழுதுங்க. அதுக்கடுத்து என்னங்க வந்து நிறுத்தற் குறியீடுகள்லாம் வந்து நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அடுத்து எழுதியவர், இது எல்லாத்துக்குமே நமக்கு மார்க் இருக்குது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனப்பாட பாடல் 1 மார்க்ஸு. அடுத்து மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு தரோவாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து வினா விடைக்கு போங்க. குருவினா சிறுவினாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக தமிழில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.